Friends, I am Prakash from TNBC Online Academy. Today பார்த்தீங்கன்னா 50 கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது வந்து டோட்டலா 50 கேள்விகளுக்கான ஆன்சர் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி எதுனாக்கா ஆன்சர் பண்ணுங்க. மகா சாசனம் என்பது மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது எந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் அல்லது மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 3 தான் பார்த்தீங்கன்னா மகா சாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி. பார்ட் 3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மகா சாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சமத்துவ உரிமையின் கீழ் வராது? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா 25 கேள்விகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கேன். இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சமத்துவ உரிமையின் கீழ் வராது? ஆப்ஷன் பாருங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தீண்டாமை ஒழிப்பு, பட்டங்கள் ஒழிப்பு, சொத்துரிமை. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியும். 1 ஹவர்ல முடிச்சிடணும். பின்வருவனவற்றில் எது சமத்துவ உரிமையின் கீழ் வராது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சொத்துரிமை. சொத்துரிமையானதுதான் சமத்துவ உரிமையின் கீழ் வராதது, அல்லது அரசு சொத்துரிமையின் கீழ் தான் சமத்துவ உரிமை அல்லது அடிப்படை உரிமையின் கீழ் வராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. ஆல்ரெடி சொத்துரிமை இந்த அரசியலமைப்பு அடிப்படை உரிமையில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீக்கிட்டு 300A என்ற பிரிவில் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சொத்துரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதின்னு கேட்பாங்க, அல்லது சரத்துக்கள்னு கேட்பாங்க, ஆர்டிகல்னு கேட்பாங்க. மூன்றுமே ஒண்ணுதான். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதி 14, விதி 15, விதி 17, விதி 18. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விதி 17 தான் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி. ஆப்ஷன் சி தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த விதியின் சாராம்சமாகும்? சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, என்ற கோட்பாடு எந்த விதியின் சாராம்சமாகும்? பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லான்னு சொல்றாங்க. சட்டத்தின் முன் பார்த்தீங்கன்னா பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது, எல்லாருமே வந்து சமம் தான் சொல்லியிருக்கு இந்த விதி. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஆர்டிகல் 14.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 14. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 7 6 குறைந்த சட்ட திருத்தம் எது? ஸோ முதல்ல சொத்துரிமையும் அடிப்படை உரிமையிலிருந்து தான் சொன்னேன். ஸோ அதை எடுத்துட்டாங்க. அது எந்த சட்ட திருத்தத்தின்படி எடுத்தாங்கன்றதை ஆன்சர் பண்ணுங்க. 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 52வது சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை 7 6 குறைத்த சட்ட திருத்தம் எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். சரியான ஆன்சர் 44வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்னா 1978. 44வது சட்ட திருத்தம். வருடம் கேட்பாங்க, 1978. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாம். விதி 19 கீழ் எத்தனை சுதந்திரங்கள் குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது? விதி 19 கீழ் பார்த்தீங்கன்னா எத்தனை சுதந்திரங்கள் பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 5, 6, 7, 8. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 6. 6 உத்தரவாதம் தான் அளிக்கப்பட்டுள்ளது. விதி 19 எத்தனை சுதந்திரங்கள் குடிமக்களுக்கு வழங்க உள்ளதுன்னு கேட்குறாங்க. டோட்டலா 6. அதாவது வியாபாரம் செய்வதற்கு, கூட்டங்கள் கூடுவதற்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா விதி 19 பார்த்தீங்கன்னா ஒரு 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி, தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை பற்றி கூறும் விதி எது? தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை பற்றி கூறும் விதி எது? விதி 20, விதி 21, விதி 22, விதி 23. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 21. இதுதான் தனிநபர் சுதந்திரம் பற்றி கூறும் அடிப்படை உரிமையில் கூறப்பட்டுள்ள விதி. விதி 21, ஆர்டிகல் 21 தான் பார்த்தீங்கன்னா தனிநபர் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி. அடுத்த கொஸ்டின், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்ட அடிப்படை உரிமை இது? 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2022 வருஷம் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? தகவல் அறியும் உரிமை, கல்வி உரிமை, வேலை செய்யும் உரிமை, மத சுதந்திர உரிமை. ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை. விதி 21A தான் பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்த ஒரு புதிய விதி. 86 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா கல்வி உரிமை. கல்வி உரிமை. ஸோ ஆல்ரெடி 21 தனிநபர் சுதந்திரம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற சப்செக்ஷன் சேர்த்து கல்வி உரிமை 86வது சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கட்டாய வேலைவாய்ப்பு மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் விதி எது? கொத்தடிமை முறைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, குழந்தை தொழிலாளர். ஸோ அதுதான் கட்டாய வேலை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் விதி எது? விதி 23, விதி 24, விதி 25, விதி 26 கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23 தான் இதற்கான விதி. கட்டாய வேலை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை சிறுவர்களிடையே புகுத்தது தான் ஆர்டிகல் 23 தான் சொல்லியிருக்கு. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி,
14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் பணியமர்த்துவதை தடை செய்யும் விதி. குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தல தடை செய்யும் விதி எதுன்னு கேட்டோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டாயமா வேலைக்கு சிறுவர்களை கட்டாயப்படுத்துது. இது பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் பணியமர்த்துவதை தடை செய்யும் விதி எதுனா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விதி 24. ஆர்டிகல் 24 தான் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் சட்ட விதி. அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார்? ஸோ அதாவது எந்த சரத்தைன்னு கேட்பாங்க அல்லது எதைன்னு கேட்பாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார்? முகப்புரை, விதி 32, விதி 14, அரசு நெறிமுறை கோட்பாடு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 தான் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொன்னிருக்காரு டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், உச்ச நீதிமன்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வெளியிடும் பேராணைகள் எண்ணிக்கை. உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக பேராணைகளை ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேராணைகளை பாதுகாப்பதற்காக வெளியிட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வெளியிடும் பேராணைகளின் எண்ணிக்கை. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 5 பேராணைகளை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்னது நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரும் ஆப்ஷன்ல, அதை பார்த்து தெரிஞ்சுங்க அந்த 5 பேராணைகள் என்னென்னது. அடுத்த கொஸ்டின், ஒரு நபரை சட்டவிரோதமாக கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை எது? ஒரு நபரை சட்டத்துக்கு மாறாக கைது செய்தோம்னா அவருக்கு எந்த பிரிவின்படி நம்ம வாதாடி அவர்களை பாதுகாக்கலான்றதுதான். ஸோ அதான் அந்த 5 பேராணைகள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. மேண்டமஸ், செர்டியோரி, அடுத்து ஆபிஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டானது அது. அடுத்து பார்த்தீங்கன்னா குவோ வாரண்டோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராணை. இன்னும் ஒரு பேராணை இருக்கு. மொத்தம் 5 பேராணைகள் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டு சொன்னோம். ஒரு நபரை சட்டவிரோதமாக கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை இது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹேபியஸ் கார்பஸ். சட்டவிரோதமா கைது பண்ணியிருந்தாங்கன்னா அது நீதிமன்றத்தில் அவங்க கண்டிப்பா ஒரு நாளுக்குள்ள ஆஜர்படுத்தி ஆகணும். ஸோ இந்த பேரன்படி நம்ம அதை வாதாடி அவங்கள மீட்டெடுக்கலாம். ஒரு நபரை சட்டவிரோதமாக கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை எதுனா ஹேபியஸ் கார்பஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்நிலை நீதிமன்றங்கள் தனது அதிகார வரம்பை, அதாவது தான் செயல்படுத்தக்கூடிய செயல்களை தாண்டி அவங்க செயல்கூடாது தடுக்கும் பேராணை எது? கீழ்நிலை நீதிமன்றங்கள் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதன்படிதான் தீர்ப்பு அளிக்கணும். அதை தாண்டி அவங்க தீர்ப்புலாம் அளிக்கக்கூடாது, விசாரணை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கீழ்நிலை நீதிமன்றங்கள் தனது அதிகார வரம்பை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் பேராணை எது? ஆப்ஷன்ல பாருங்க, தடையுறுத்தும் பேராண்மை, ப்ராகிபிஷன், மேண்டமஸ், கியூ வாரண்டோ. இவை எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தடையுறுத்தும் பேராணை. ஸோ 5 பேராணை பார்த்தோம். ஆல்ரெடி இங்க பார்த்துருக்கும் பாருங்க. மேண்டமஸ், செர்டியோரி, ஹேபியஸ் கார்பஸ், கியூ வாரண்டோ. ஸோ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் பேராணை, ப்ராகிபிஷன். ஸோ இந்த 5 பேராணைகள் தான் அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்காக கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றம். ஸோ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கீழ்நிலை நீதிமன்றங்கள் தனது அதிகார வரம்பை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் பேராணை, தடையுறுத்தும் பேராணை, ப்ராகிபிஷன் என்றுதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்து இராணுவ சட்டம் மார்ஷியல் லா அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை தடை செய்ய நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கும் விதி. இராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை தடை செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் விதி எதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 34. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 34 தான். அடுத்த கொஸ்டின், அரசு வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் விதி எது? அரசு வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பு அளிக்கக்கூடிய வேண்டும் என்று கூறும் விதி எது? ஸோ ஆண் பெண் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வின்றி எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 16. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி, ஆர்டிகல் 16. அடுத்த கொஸ்டின், சிறுபான்மையினர் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனத்தை தொடங்கி நிர்வகிக்க உரிமை அளிக்கும் விதி எது? சிறுபான்மையினர் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை தொடங்கி நிர்வகிக்க உரிமை அளிக்கும் விதி எது? ஸோ ஸ்கூலோ காலேஜோ பார்த்தீங்கன்னா அவங்க தொடங்கி அதை அவங்க அட்மினேட் பண்ணலாம். ஸோ அதற்காக அடிப்படை உரிமையில எந்த விதி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு, பார்த்துங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அவசர நிலை அறிவிக்கப்படும் போது, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, இதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 352. ஸோ இது குடியரசுத் தலைவர் அறிவிப்பாரு. எந்த இரு விதிகளை மட்டுமே குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாது? அவசர நிலை குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில் உள்ள எல்லா விதியுமே பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கலாம். அதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆனா 2 விதியை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்க முடியாது. அதை எப்பவுமே நிறுத்த முடியாது. அந்த 2 விதி என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல விதிகள் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கான ஆன்சர் பண்ணுங்க. அவசர நிலை அறிவிக்கப்படும் போது எந்த இரு விதிகளை மட்டும் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 20 மற்றும் 21. இது பார்த்தீங்கன்னா தனிநபர் சுதந்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக கைது செய்வது. இந்த 2 விதியையும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறுத்த முடியாது. தனிநபர் சுதந்திரம் மற்றும் சட்டவிரோதமா கைது செய்து காவலில் வைப்பது, இந்த 2 விதியை எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாராலுமே தடை செய்ய முடியாது எந்த நிலையிலும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக செயல்படுவது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக செயல்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக செயல்படும் அமைப்பு, உச்ச நீதிமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், எந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? எந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது? சொரன் சிங் கமிட்டி, சப்ரு கமிட்டி, வர்மா கமிட்டி, சந்தானம் கமிட்டி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சப்ரு கமிட்டி. சப்ரு கமிட்டி. ஸோ தமிழில் சப்ரு கமிட்டின்னு இருக்கு, ஆங்கிலத்தில் சரியாக பார்த்து வச்சுங்க, சர்ச் பண்ணி பாருங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு வீடியோ கமெண்ட்ல போடுறேன். ஆன்சர் பி, சப்ரு கமிட்டி. அடுத்து,
எந்த சுதந்திரத்தின் கீழ் சம விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் விதி? மத சுதந்திரத்தின் கீழ் சம விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் விதி எது? மத சுதந்திரத்தின் கீழ் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விதி 26. விதி 26. அடுத்த கொஸ்டின், இரட்டை தண்டனை தடை பற்றி கூறும் விதி எது? இரட்டை தண்டனை தடை, டபுள் ஜேபர்டின்னு சொல்லுவாங்க. டபுள் ஜேபர்டின்னு சொல்லுவாங்க இரட்டை தண்டனை. ஸோ இதை பற்றி தடை செய்யும் விதி எது? இரட்டை தண்டனை பற்றி தடை செய்யும் விதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 20 சப்செக்ஷன், விதி 20 சப்செக்ஷன் 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இரட்டை தண்டனை பற்றி தடை செய்யும் விதி. அடுத்து, அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமையின் கீழ் உயர்நீதிமன்ற பேராணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கும் விதி. அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமையின் கீழ் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற பேராணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கும் விதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேராணைகளை வெளியிடுவதற்கான விதி இருக்கு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உயர்நீதிமன்றம் பேராணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கும் விதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விதி 226. விதி 226. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தீர்வு காணுவதற்காக உயர்நீதிமன்ற பேராணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கும் விதி, ஆர்டிகல் 226. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை என்ற கருத்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்காது இது மாதிரி. ஸோ எல்லாமே லட்சுமிகாந்த் பிரகதீஷ் புக்லாம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் சில கொஸ்டின்லாம். சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். அடுத்த கொஸ்டின், ஸோ எல்லாமே நோட்டு போட்டு அழகாக எழுதி வச்சிங்க. அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் ஹெட்டிங் போட்டு அழகாக ஒவ்வொரு நோட்டு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அது மாதிரி தனித்தனியாக நோட்டு போட்டு டாபிக் வைஸ் எழுதி வச்சிங்க, சப்ஜெக்ட் வைஸும் எழுதி வச்சிங்க. இப்போதான் உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. அடுத்து 25வது கொஸ்டின், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை வழங்க தடை விதிக்கும் விதி. ஸோ சில பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் ஸ்கூலு, அதுபோல் கிறிஸ்டின்ஸ் ஸ்கூலு, அதுபோல் இந்து ஸ்கூல்லாம் நடத்துவாங்க. விவேகானந்தா, அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ் காலேஜ், அது மாதிரிலாம் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டும்ன்ற அந்த காலேஜஸ்ல ஸ்கூல்லே கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அப்படி கட்டாயப்படுத்தினாங்கன்னா அது போல படுத்தக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு விதி இருக்கு. ஸோ அதுதான் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகள் வழங்க தடை விதிக்கும் விதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விதி 28. இந்த 28ன் கீழ் பார்த்தீங்கன்னா யாரையுமே எந்த ஒரு மதத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று கல்வி நிறுவனங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. ஆர்டிகல் 28, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகள் வழங்க தடை விதிக்கும் விதி, ஆர்டிகல் 28. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து பார்த்தோம். ஸோ அடுத்த அடிப்படை கடமைகளிலிருந்து ஒரு 20 கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளிலிருந்து கூற்று காரண வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் பார்த்துடலாம். டோட்டலாக உங்களுக்கு 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 26
இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளது? ஸோ அடிப்படை கடமையில ஒரு 15 கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிகல் 4A அடிப்படை உரிமைகள், ஆர்டிகல் இல்ல பகுதி, பார்ட்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா 4A பார்ட் 4A சப்செக்ஷன்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளதுன்னா பார்ட் 4A. ஸோ இதுதான் அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அடுத்த கொஸ்டின், அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டன? அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்ததுன்னா சோவியத் யூனியன், முந்தைய சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க அல்லது சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் பாருங்க. வர்மா கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, சொரன் சிங் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, சொரன் சிங் கமிட்டி. சொரன் சிங் கமிட்டியின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அடுத்து, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 42வது சட்ட திருத்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. 42வது சட்ட திருத்தம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு ஆர்டிகல்லாம் நிறைய சேர்த்திருப்பாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். வருடம் கேட்பாங்க 1976. நெக்ஸ்ட் ஒன், தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை. தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 11 கடமைகள் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 11 அடிப்படை கடமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 பார்த்தோம். அதில் 10 ஆல்ரெடி இருந்துச்சு. 11வது ஒரு அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்க. அது எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் கட்டாயமா கல்வி அளிக்கணுன்றதான் அந்த 11வது அடிப்படையில் சேர்க்கப்பட்ட திருத்தம், கடமை. எந்த ஆண்டுனா 2002. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எந்த ஆண்டுனா 2002. அடுத்து, 11வது அடிப்படை கடமை எதை பற்றியது? ஸோ இப்போதான் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்துருச்சு. ஆப்ஷன் சி, இப்போதான் விளக்கமாக சொன்னேன் உங்களுக்கு. ஆப்ஷன் சி தான் 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவது. பெற்றோர்கள் கண்டிப்பாக வழங்கணுன்றத சட்டப்பூர்வமாக அடிப்படை கடமைகள் சேர்த்திருக்காங்க. எந்த திருத்தத்தின்படினா 86வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டுனா 2002. 2002. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, அடிப்படை கடமைகள் எந்த விதியின் கீழ் வருகின்றன? அடிப்படை கடமைகள் எந்த விதியின் கீழ் வருகின்றதுன்னா 51A. ஆப்ஷன் பி தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள் எந்த விதியின் கீழ் வருகின்றதுன்னா ஆப்ஷன் பி, 51A. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்களித்தல். இது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில் வரும். இவங்க அடிப்படை கடமையில் அல்லாதது என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ தேர்தலில் வாக்களித்தல் தான் அடிப்படை உரிமையில் வரும், கடமையில் வராது. மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையில் வரும். பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு கீழ்ப்படிதல், நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், இது பார்த்தீங்கன்னா டியூட்டிஸில் வரும். ஸோ இது ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரைட்ஸில் வரும். இது ஒன்று மட்டும் ரைட்ஸில் வரும். ஸோ இங்கே அடிப்படை கடமையில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் அடிப்படை கடமையில் அல்லாதது. அடுத்து வனவிலங்குகள் மற்றும் ஏரிகளை பாதுகாத்தல் என்பது ஒரு டேஷ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையிலும் வரும், அரசு நெறிமுறை கோட்பாட்டிலும் வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. அதாவது அடிப்படை கடமையிலும் வரும், அரசு நெறிமுறை கோட்பாடுகள்லையும் வரும். வனவிலங்குகள் மற்றும் ஏரிகளை பாதுகாத்தல் என்பது ஒரு அடிப்படை கடமை மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடு. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது வெளிநாட்டவருக்கும் பொருந்துமா? அடிப்படை கடமைகள் அந்த 11 கடமைகளை இந்திய குடிமக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா அல்லது வெளிநாட்டவரும் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்திய குடிமக்கள் தான். இந்திய குடிமக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், வெளிநாட்டவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். லாஸ்ட் எக்ஸாம்பிள் கூட இதில் ஒன்று டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நேரடியாக அமல்படுத்த முடியுமா? ஸோ நீதிமன்றத்தால் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை அமல்படுத்த முடியாது, அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் அமல்படுத்த முடியும். ஸோ அப்போ இல்லை தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீதிமன்றத்தால் பார்த்தீங்கன்னா அமல்படுத்த முடியாது. பட் ஆனால் அதை வெவ்வேறு வகையான ஆர்டிக்கல்லாம் இருக்கு, அந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி அதை மக்களை அவங்க ஃபாலோ பண்ண வைக்கலாம். பட் அடிப்படை கடமைகளே டைரக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்து அறிவியல் மனப்பான்மை, மனிதநேய மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல் என்பன எந்த விதியின் கீழ் வருகிறது? ஸோ 11 கடமைகள் பார்த்தோம், அது 51 ஏன்னு பார்த்தோம். அந்த 11 கடமை 51 ஏல வரும். அதில் இந்த 11 கடமைகள் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சப்செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 51 ஏல ஜி, 51 பில கொடுப்பாங்க. அதில் அறிவியல் மனப்பான்மை எந்த ஆர்டரில் வருதுன்னு கேட்குறாங்க. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல் என்பது எந்த விதியின் கீழ் வருகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 51 ஏ ஹெச். 51 ஏ ஹெச். ஸோ இதன்படி தான் பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல் என்ற அடிப்படை கடமை மக்களிடையே காணப்பட வேண்டும் என்று கூறியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வர்மா கமிட்டி 1999 அமைச்சாங்க. அந்த கமிட்டி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. வர்மா கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? எதற்காக இந்த வர்மா கமிட்டி அமைச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அடிப்படை கடமைகளை சட்டப்பூர்வமாக அமல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வர்மா கமிட்டி. அடிப்படை கடமைகளை சட்டப்பூர்வமாக அமல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் பார்த்தீங்கன்னா இந்த வர்மா கமிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், நாட்டின் பாதுகாப்பு தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருப்பது எந்த கடமையின் கீழ் வருகிறது? 11 கடமையில இதுவும் ஒரு கடமை. நாட்டுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அல்லது குடிமக்கள் தேச பணியாற்ற தயாராக இருக்கணும் என்று அந்த அடிப்படை கடமையில ஒன்று இருக்கு. 11 கடமைகள்ல அது எந்த சரத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 51 ஏ டி. நாட்டின் பாதுகாப்பு தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருப்பது எந்த கடமையின் கீழ் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி தான் 51 ஏ சப்செக்ஷன் டி. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல கூற்று காரணம். ஸோ அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
முதல் கேள்வி பாருங்க. கூற்று சட்டத்தின் முன் சமத்துவம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாகும். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றது இந்திய அரசியல் அடிப்படை உரிமைகள் சொல்றாங்க. கரெக்டு தான். இது அரசியலமைப்பின் 14ஆம் பிரிவு தான் இங்க கட்டுரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரத்து அல்லது பிரிவுன்னு நீங்க மீன் பண்ணீங்க, கட்டுரைன்னு கொடுத்துறாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தப்பா வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ஏ சரி, ஆர் தவறு. ஏ தவறு, ஆர் சரின்னு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அது மட்டும் அல்லாமல் விளக்கமும் பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு கொடுத்ததுனால ஏ கொடுக்கல, 1 2ன்னு கொடுத்துருக்கோம். 1 2 3 4 ஆப்ஷன். இதில் ஆப்ஷன் 1 கரெக்டு. என்ன சொல்லுதுன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஏக்கு சரியான விளக்கம். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அடிப்படை உரிமையில தான் இருக்கு. அதனுடைய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 14. ஸோ இரண்டுமே சரி, சரியான விளக்கமும் சரி. அடுத்து பாருங்க, கூற்று பாருங்க. மத சுதந்திர உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வெளிநாட்டவருக்கு அடிப்படை உரிமைகள் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அது மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். ஸோ அது மாதிரி இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. அப்புறம் ஏ சரி, ஆர் தவறு. ஏ தவறு, ஆர் சரின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். சரி, ஏ சரி, ஆர் தவறு. அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டவர்களும் பின்பற்றணும். அடிப்படை கடமை தான் வெளிநாட்டவர் பின்பற்ற தேவையில்லை. பட் அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவரும் பார்த்தீங்கன்னா பின்பற்றணும். இங்க அடிப்படை உரிமை வெளிநாட்டவர் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ மட்டும்தான் சரி, ஆர் ஆனது தவறு. அடுத்து பாருங்க, பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு சுதந்திரம் முழுமையான உரிமை அல்ல. பொது ஒழுங்கு மற்றும் தேசிய பாதுகாப்பு காரணமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஆப்ஷன் படிச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அதாவது கூற்று காரணம் சரி. அது மாதிரி கூற்று பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்து 44வது கொஸ்டின். கூற்று பாருங்க. உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திர உரிமை 21ஆம் கட்டுரைன்னு வந்திருக்கு. அது எல்லாமே ஆர்டிகல் 21ஆம் சரத்தில் உள்ளது. காரணம், சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைப்படி மட்டுமே உயிர் பறிக்க முடியும். ஸோ இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிதான். அது மட்டுமல்லாமல் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1ன்னு வச்சுங்க. 1 2 3 4. ஸோ அப்போ ஆன்சர் 1 கரெக்டு. அடுத்து 45வது கேள்வி. கூற்று என்ன சொல்றாங்கன்னா அடிமைத்தனம் இந்தியாவில் அரசியலமைப்பால் தடை செய்யப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா கூற்று 23 மனித கடத்தலை தடை செய்கிறது. கூற்று 23 மனித கடத்தலை தடை செய்கிறதுன்னு சொல்றாங்க. சரிதான் இது ரெண்டுமே. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் பார்த்தீங்கன்னா ஏக்கு சரியான விளக்கம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியானது ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் 46வது கேள்வி. கூற்று பாருங்க. கல்வி உரிமை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பார்த்து வச்சுங்க, நோட் போட்டு எழுதி வச்சுங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்வி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் ஒன்றானு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஒன்று தான். கரெக்டு தான்.
ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் சரி. 47வது கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று பாருங்க. அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் அடிப்படை உரிமைகள் நீக்கப்படலாம். காரணம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பாகும். ஸோ இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி கிடையாது. அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாது. கண்டிப்பா வந்து உச்ச நீதிமன்றம் தான் அதை வந்து நீக்க முடியாது. அடுத்து அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் அடிப்படை கடமை அமைப்பாகும் சொல்றாங்க. ஸோ இது சரிதான். அடிப்படை உரிமை அரசியல் அடிப்படை அமைப்பு தான். பட் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செய்ய முடியாது. அடிப்படை உரிமைகளை எப்போதுமே பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செய்ய முடியாது. ஸோ 4 தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். ஏ தவறு, 6 ஆனது சரி. அடுத்து 48வது கொஸ்டின். அரசியலமைப்பு சிகிச்சை உரிமை 32ஆம் கட்டுரையில் உள்ளது. அரசியலமைப்பு சிகிச்சைன்னு கூட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை சிகிச்சைன்னு கொடுத்துருங்க. அரசியலமைப்புக்கான தீர்வு உச்ச நீதிமன்ற அனுப்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா தீர்வு காணலாம். இது வந்து ஆர்டிகல் 32 உள்ளதுன்னு சொல்றாங்க. சரிதான் இது. இது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் BR அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஆர்டிகல் 32 அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை 32ஆம் சரத்து அல்லது பிரிவில் உள்ளது. சரி. இது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று BR அம்பேத்கர் அவர்கள் வழங்கப்படுகிறது. ஸோ இரண்டுமே வந்து சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் பார்த்தீங்கன்னா ஏக்கான சரியான விளக்கம். இங்க 6A என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். அதான் மீன் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். மத சார்பின்மை இந்திய அரசியலமைப்பின் ஒரு அம்சமாகும். ஸோ கரெக்டு தான். அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்காது. ஸோ இரண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 50வது கேள்வி. கூற்று பாருங்க. அனைத்து அடிப்படை உரிமைகளும் அவசர நிலை காலத்தில் நிறுத்தப்படலாம். கண்டிப்பா வந்து நிறுத்த முடியாது. காரணம் பாருங்க. 20 மற்றும் 21ஆம் கட்டுரை அதாவது பிரிவு பார்த்தீங்கன்னா அவசர நிலையிலும் செயல்படும். கரெக்டு தான். ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தோம். குடியரசுத் தலைவரால் எந்த பிரிவு வந்து அவசர நிலையின் போது நீக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 20, 21 தனிநபர் சுதந்திரம் சட்டத்துக்கு எதிராக காவலில் இருந்து கைது செய்வது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இது எந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா நீக்க முடியாது. ஸோ காரணம் கரெக்டு. பட்டு அடிப்படை உரிமைகள் அவசர நிலை காலத்தில் நிறுத்தப்படலாம்னு சொல்றாங்க. அப்ப தவறு அது.